ஒரு பக்கம் ஹெச்ஆர் பப்ளிக் சீனியர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் இருக்க ஜென்சி எம்ப்ளாயிஸ் இல்லையா, எல்லாருமே ஒர்க் பண்றீங்க. ஜென்சி எம்ப்ளாயிஸ் முன்ன மாதிரி கிடையாது. இவங்க ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, கருத்து அக்கம் இருக்கிறது. நான் ஒரு இன்டர்வியூக்கே போனா இதெல்லாம் கேட்பேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த அளவுக்கு சேலரி இருந்தா மட்டும்தான் அந்த ஆஃபர் நாங்க அக்செப்ட் பண்றோம். கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்க வாங்கிக்க மாட்டோம். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன், புரியல, ஓடு போட்டு வாழ்றவங்க. உங்க ஜாயினிங் போனஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்பேன். ஜாயினிங் போனஸ்னு ஒன்னு இருக்காமா? ஆமா இருக்கு. டேய் நல்லா பண்றா. இருக்கு சார், இருக்கு சார், இருக்க வேண்டாம், இருக்குடா. அதே மாதிரி எனக்கு ரிட்டென்ஷன் போனஸ்னு ஒன்னு இருக்கு. இதெல்லாம் நான் உங்கள்ட்ட தெளிவா கேட்டு வாங்கிப்பேன். வியாபாரி பொண்ணு இல்ல இது பிசினஸ் டீல். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கான்னு கேட்போம் சார். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு நான் டிமாண்ட் பண்ணுவேன். புரியுது. மடியிலே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாத்திருக்கீங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ 9 to 5னா எங்களால 9 to 5 தான் வர முடியும். அதுக்கு மேல 1 hour கூட எங்களால இருக்க முடியாது அப்படின்றத நாங்க பதிவு பண்ணிடுவோம். 8 மணி நேரம்னா அந்த 8 மணி நேரம் தான். அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. அதுக்கு மேலே இருந்தால் எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்களா? கிளியர் அண்ட் கட் கிளாரிட்டி இருக்கணும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. 5 மணிக்கு வேலை முடியுது, அரை மணி நேரம் ஒர்க் பண்ணா அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை முடிச்சிடலாம். ஏன் நாளைக்கே பண்ணலாமே? இனிமே இவன் சாவகாசம் ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். நான் வந்து எனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேக்குள்ள நீ சப்மிட் பண்ணணும்னா நான் சப்மிட் பண்ணிடுவேன். அதுக்கிடையில நீ வந்து அப்டேட் கொடுங்க, என்ன பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் என்ன கேட்க கூடாது. இதுக்கு வேற போராடணுமா? அந்த அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோதிங்க எழுதிக்கிற. ஏய் என்னடா இது? நான் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம் கேட்பேன் சார். ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம்னா ஸோ நான் எப்போ வேணாலும் வரலாம். இந்த 8 hours வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு பாத்துக்கலாமா? தென் ரிமோட் கேட்பேன். லைக் எமர்ஜென்சி அப்படின்னா நான் வீட்டில் போய் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம் தோணா ரிமோட்ல கண்டினியூ பண்ணிப்பீங்க. கலியுகண்டா, படிச்சவங்க வேற. ஆஃபீஸில் வந்து ஃபன் ஃப்ரைடே இருக்குமா, எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நான் ஷோராகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் சார். நல்ல salary கொடுக்குறாங்க, டான்ஸ் ப்ரோக்ராம், ஃபன் ஃப்ரைடே எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சார். எனக்கு ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ் தாண்டி ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் டேஸ் வேணும். நீங்கள் கொடுத்த டாஸ்க்கை சொன்ன டைமில் நான் முடிச்சேன்னா அவ்வளோதான். தூங்குறேன்னா தூங்குவேன், எந்திரிச்சு ஒர்க் பண்ணா கனெக்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். உங்க சைடே சிரிக்கிறானுங்கடா. உன்ன மாதிரி ஆளெல்லாம் பாஸ் ஆனா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஃபெயில் தானே ஆவாங்க. உங்க பேரு மணி. மணி இந்த ஒர்க்கை முடிச்சிருவான் நான் நம்பிடணும். நம்பிடுங்க. பிடிங்கிருப்ப போட. ரீலொகேஷன் போனஸ்னு ஒன்று கேட்பேன். பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன், சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ண வரேன்னா ரீலொகேஷன் போனஸ் வேணும். எவ்வளவு கொடுப்பாங்க ஜென்ரலா? 70,000 to 1 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. என்னென்னமோ சொல்றீங்களா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியுதுல. அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்க கூடாது. ஸ்டார்டிங்ல ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜாப் ரோல்னு கொடுத்துருவாங்க. நான் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜாப் ரோல் கொடுத்து இதை தான் நீ பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேறையா இருக்கும். 7,30,000 ஒரு தடா, 7,30,000 ரெண்டு தடா, 7,30,000 மூணு தடா. அவங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி கன்வீனியன்ஸ்க்கு ரூல்ஸ் மாத்திக்க கூடாது. ரூல்ஸை மாத்திட்டு அவங்க கன்வீனியன்ஸ்க்காக எங்க மேல பழி போட்டுருவாங்க சார். சார் எனக்கு இந்த கடைக்கு சம்பந்தமே இல்ல, சும்மா 2 பிஸ்கட் வாங்கி போலான்னு வந்தேன். இவர் தான் ஓனர், இவர் அரெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். எதுக்கு நீங்கள் ஒரு இந்த டைமில் தான் நீ வரணும், இந்த டைமில் தான் போகணும், இந்த டேஸில் தான் ஒர்க் பண்ணணும். எனக்கு தோன்ற மாதிரி நான் மாற்றுவேன் டேஸை. பாத்தியாடியே, இதுக்கு தான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். நினைச்சப்ப வேலை பார்ப்பேன். எக்ஸாக்ட்லி. அதிர்ச்சி அவன் அப்படி சொன்னா, அப்படி சொல்ல வருவேன் நினைச்சா எக்ஸாக்ட்லிங்கிற. ஏய் நீ பொறப்புலயே இப்படியா இல்ல திடீர்னு உனக்கு இந்த ஞானம் வந்துதாடா? இவர் சொன்னது எனக்கு ஓகே இல்ல அப்படின்னா அவ்வளவுதான். இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க என்னோட மூடு சரியில்லைன்னா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்து மணி நமக்கு அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒர்க்ல அந்த பிடிப்பு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரியான தாட் நம்மளுக்கு வராது. ஆர்கனைசேஷனுக்கு சில பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். we have to follow. எம்ப்ளாயினா we have to follow that. சீனியர் மேனேஜ்மெண்ட் நான் கேட்குற ஒரே क्वेश्चन, உங்களுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமா, உங்களுக்கு கம்பெனி ப்ராஃபிட் வேணுமா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஃபோக்கஸ்டா இல்லாத ஒரு இடத்துல கரெக்டான அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்க நம்ம எதிர்பார்க்க முடியும். நீங்க சொல்றது எல்லாமே எப்படின்னா, நாங்க வேலையை முடிச்சு கொடுத்துறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைச்சப்ப வேலை பார்ப்பீங்கன்னா எப்படி அவுட்புட் கரெக்டா வரும்? அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன். பிரேக் அண்ட் லஞ்ச் டைம் வந்துட்டு 1 to 2, 2:30 கூட ஆகலாம். 6 மணில இருந்து 6:30 மணினா கூட நகர மாட்டோங்கிறீங்க. சாப்பாடு மட்டும் அரை மணி நேரம் அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறீங்க. அது என்ன லாஜிக்? எங்களுடைய வாக்குறுதிகளை படிச்சு பாத்தீங்கன்னா அதுல தெரியும் எங்க தெளிவு. ஜாயின் பண்ணும்போது வெல்கம் கிட்னு ஒரு கிட் கொடுப்பாங்க. கேஜெட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, லைக் ஃபோன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, இல்ல டேப் கொடுப்பாங்களா? போன்லாம் கொடுப்பாங்களா? ஆமா சார். அடே விஜய் டிவி நக்கு செத்த பையல.
ஒருத்தனை அடி வாங்கியாச்சு சேத்தனை அடி வாங்கியாச்சு. எல்லாமே கொடுப்பாங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வேலைக்கு போறியா, டூருக்கு போறியா, கல்ச்சுரல்ஸ் இருக்கா, ஃபன் ஃப்ரைடே இருக்கா, கிட்ஸ் கொடுக்குறாங்களா, ஃபோன் கொடுப்பாங்களா? டேய் பச்சை தண்ணியை குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. ஸோ இதெல்லாம் கொடுப்பாங்களான்னு பார்ப்பீங்க. ஒருவேளை நீங்க போறப்ப ஒரே ஒரு டிஷர்ட்டும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க சார் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு சார் அந்த மாதிரிலாம் வாங்கி. இந்த ஊர்ல என் கௌரவம் என்ன ஆகுறது, நானே என்ன ஆகுறது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வெத்தலை பாக்கு போட்டு மூஞ்சில துப்பிடுவேன் போடா. ஓ, ஒரு நல்ல கிட்ட தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான். ஆனா ஒட்டுமொத்த கோமாளி ஏன் ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா நீங்கள் நடுவில் கேம் விளையாட போயிடுறீங்க. அதுவும் டிஎல் முன்னாடியே விளையாடுறீங்க. தப்பு பண்ணல, எதுக்கு நான் ஒளிஞ்சு போய் கேம் விளையாடணும்? முதல்ல அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு மேட்டு ஒர்க்கில் ஃபோன் எடுத்து வீடியோ கேம் விளையாடலாமா கூடாதா? டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனா இட் மே பி ராங். கேம் விளையாடு நாட் அலோட் இந்த ஆஃபீஸ். நீங்க ஹவர்லி பேசிஸ்ல செலக்ட் ஆகல கம்பெனிக்கு 8 hours ஜாப் அப்படிங்கிற வந்துட்டு இல்ல நான் யூஸ் பண்ணுவேன் டாஸ்க் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது which is not right, which is not ethical too. 20 வருஷமா எவனுமே கேட்காத கேள்வி ஏன் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ற? ரெண்டு காம் ஃபாலோ இன்னைக்கு நாளைக்கு நான் நாட் இன் குட் மூட்னா ஒரு லீவ் எடுத்துட்டு நான் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணனா சூப்பரா அவுட்புட் 100% கொடுப்பேன் அக்யூரசியோட. என்ன வடையா மசால் வடையா. ஆனா நீங்க ஃப்ரீடம்ங்கற பேர்ல நீங்க ஆஃப் அன் ஹவர் நட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. முடிச்சிட்டியா பண்ணிட்டியா சொல்லுன்ட்டு. முடிச்சிட்டேனா நானே சொல்வேன் பண்ணிட்டேன் பாருங்க. எப்ப வாயில அரிசி போட்டு சங்கூதி மேல கிளப்பி விட்ட பிறகு சொல்றது எப்படி இருக்குன்னா, நீ உன்னோட 8 hours ஒர்க்கை 5-6 hours முடிச்சாலும் 8 hours வரைக்கும் நீ எனக்கு கணக்கு காமி. அந்த மாதிரி தான் சார் இருக்கு. எனக்கு 5 மணி நேரத்தில் அதை எஃபிஷியன்ட்டா முடிக்க முடியுங்கிற பட்சத்தில் இப்போ இந்த 3 hours நான் ஃப்ரீயா இருந்தா என்ன, ஏதோ பண்ணா உங்களுக்கு என்னன்னு கேட்கறாப்ல. ஓ அப்படியா? 100 ரூபாடா. இவ்வளவுதானா? 3 நிமிஷம் இருக்கணும். 2 நிமிஷத்துல கவுத்துட்டியே. வாங்கிட்டு பேசாம வெளியில டாஸ்க் வந்து எனக்கு அசைன் பண்றேன். 8 hours குள்ள டெட்லைன்ல நீங்க முடிச்சு கொடுக்கணும். நான் உங்களுக்கு 1 hourல முடிச்சு கொடுத்துறேன்னா அது என்னோட எஃபிஷியன்சி. பெரிய விஷயம்யா. 8 hour ஜாபை நீங்க 1 hourல முடிக்கிறீங்க அப்படின்னா அப்படி முடிக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லிரு ப்ளீஸ். முடியும். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. 8 hour ஜாபை நான் 1 hourல முடிச்சிட்டேன் which is impractical. அந்த மாதிரி கிடையாது. which is illogical. Depends on the person sir. which is illogical. அப்படி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டைமை சேவ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஆர்கனைசேஷனோட ஓவரால் கோல் எப்படி முன்னாடி போகும்? ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா? என்னையும் கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா? கம்பெனி ப்ராஃபிட் வரலன்னா நீங்க கேக்குற சம்பளம் எப்படி கொடுக்க முடியும்? எல்லாமே பண்ண முடியாதுல்ல. நீங்க தனிநபரா உங்களை நினைச்சுக்கிறீங்க. ஏன் வேலையை நான் முடிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன மேட்டர் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாருமா சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு ஒர்க் பண்ணிட்டே இருந்தா தான் கம்பெனி பெருசாகும். உனக்கு என் நிலைமை என்னன்னு புரியல. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தூக்கு மாட்டிட்டு தான் சாவ போறேன் பாத்துக்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்க வந்து சீக்கிரம் பண்றோம், இது உண்மை. அவங்க தான் சார் டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்றது? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. பல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நீங்க ஒன்னு குயிக்கா கத்துக்கிட்டதுனால ப்ராசஸே போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நான் டார்கெட் வைப்பேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் டார்கெட்டை வச்சாதான் கரெக்டா பண்ண முடியும். ஒரு கூட்டத்துல ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பீங்க. ஜென்சி எல்லாம் திடீர்னு ஏதோ ஒரு சிப்போட பிறக்கல இல்லையா? இல்லையா? எல்லாருக்கும் ஒரே ஸ்பீடும் கிடையாது. ஓகே, அந்த எக்ஸெப்ஷன் நாங்க வந்து ரிவார்ட் பண்றோம். நல்லா எஃபிஷியன்ட்டா பண்றவங்களுக்கு அவங்களுக்கு தான் ப்ரமோஷன் கொடுக்குறோம். உங்க கம்பெனில எல்லாத்துக்கும் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்ல. கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி போய் லேர்ன் பண்ணுன்னு சொல்றது இல்ல. அப்ப திரும்பி திரும்பி யார் கிராண்டடா எடுத்துக்குதோ அவங்களே தான் கம்பெனி அப்ராட் அனுப்புது, லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. நெக்ஸ்ட் இயர் நான் போறேன் சார். என் கூட ஒரு சீனியர் இருக்காரு. அவரும் நான் போற ஹார்ட் ஒர்க் போடுறாரு. யாரை சார் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க? அவரை தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப நான் ஏன் சார், நான் எதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? இல்ல அப்ப அவங்க சீனியாரிட்டிக்கு என்ன வேல்யூ? சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? அப்ப அவருக்கு கொஞ்சம் உங்களை விட கூட இருக்க தானே செய்யும். நானும் வேலை செய்யறேன்ல சார். நான் அப்ப எப்போ க்ரோ ஆகுவேன்? நான் என்னோட க்ரோத்தை பாப்பனா இல்ல அவரோடதையும் சேர்த்து பாப்பனா? காலம் பூரா குளுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கணுமா நாங்க? எங்களுக்கு பதவி ஆசை வரக்கூடாதா? மேடம், நீங்க அதே கம்பெனில 10 years எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்க. உங்களுக்கு கீழே வந்திருக்கிறது 3 yearsோட இருக்காரு. இப்போ இந்த 3 yearsல வந்தவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? 10 years வரைக்கும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலனா நான் ஆபீஸ்லயே இருக்க மாட்டேன். போய்டு வராத அந்த பக்கம் தலை வச்சு படுக்க. போய்டு. ஆனா அதே ஆப்பர்ச்சுனிட்டி அந்த எம்ப்ளாய்க்கு வரல அப்படினாலும் அடுத்த வருஷம் அவர் இருப்பாரு. கொத்தலிடா போமாட்டான். சொல்றீங்களா லாயல்ட்டியா அவர் வந்துட்டு 5 years 6 years அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவரால 10 years கழிச்சு தான் கிடைக்குது. அவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். அவர் 7 வருஷம் பொறுத்து இருந்தார்ல, அது மாதிரி நான் பொறுத்து இருக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ரியாலிட்டி. ഞാൻ இதுவும் ஸ்லோ ஆயிட்டு செய்யும், ஆனா கரெக்ட் ஆயிட்டு செய்யும். மெதுவானா எம்புட்டு மெதுவாயா? அதுக்குள்ள நான் செத்துருவேன் போல இருக்கு. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா 1 yearல கூட வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குலாம் இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க சார். சார் அப்படிலாம் கிடையாது சார்.
ஃபர்ஸ்டே எங்களை ஹையர் பண்ணும்போது இன்டர்ன் ஹையர் பண்றாங்க. சில டைம் ஹை மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, நீ ஒழுங்கா வேலை செய்யல 6 மந்த்ஸ்லாம் உனக்கு ப்ரொமோஷன் கிடையாதுன்னு சொல்லி 1 இயரா ஆக்கிடுறாங்க. நான் அகைன் ஒரு 6 மந்த்ஸ் நான் திரும்பி இன்டர்னா இருக்கேன். தியாகம் தான் உன்னை உயர்த்தும். ஓ போ. யாரு தம்பி? ஐயா கேட்டீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்.